சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள். தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையினால் தமிழ்நாட்டை இந்தியாவின் பல நிலைகளில் உயரிடத்திலே முதலிடத்திலே உட்கார வைத்திருக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் கொள்கை அளவிலே ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்திருக்கிறோம். எல்லோரும் எத்தனை இடத்திலே போட்டி என்பதை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லாம் ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றைத்தன்மையை கொண்டு வருகிற அந்த குணத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். அதனால்தான் முதலமைச்சர் செல்லுகிற இடங்களெல்லாம் டிஎம்கே வர்சஸ் என்டிஏ அலையன்ஸ் என்று சொல்கிறார். என்டிஏ அலையன்ஸ் என்பது இப்போது புதிய பதம் பெற்றிருக்கிறது, நியூ டெல்லி அலையன்ஸ் என்று. காரணம், தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள முயற்சிக்கின்றார்கள். அதிமுக தன்னுடைய தலைமையில் இயங்குவதாக சொன்னாலும் கூட அவர்களை இயக்குவது, அந்த கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் சார்ந்திருப்பது எல்லாம் டெல்லியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை தான். ஆக அவர்களை நாங்கள் எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்தியாவினுடைய தனித்தன்மை என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது. இங்கே பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள் என்று உள்ள இந்த நாட்டில் ஒரு மொழிதான் இருக்க வேண்டும், எல்லாம் ஒற்றைத்தன்மையாக இருக்க வேண்டும், ஒரே கல்வி முறைதான் இருக்க வேண்டும், ஒரே தேர்தல் தான் நடக்க வேண்டும் என்று சொல்வது எதையோ நோக்கி செல்வதாக இருக்கின்றது. இது அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை மாண்பாகிய மதசார்பற்ற தன்மை, அதே போல கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதாக இருக்கிறது. மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதில் முதல் இடத்தில் நின்று கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து அவர்கள் நிறைவேற்றிய சட்டங்களில் பெரும்பாலான சட்டங்கள் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதாக, மாநிலங்களுடைய அதிகாரங்களில் அத்துமீறுவதாகவே அமைந்திருக்கின்றது. இதை பல நேரங்களில் நாங்கள் இதுபோன்ற பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது பொதுக்கூட்டத்தில் மட்டுமல்ல, நேரடியாக நாடாளுமன்றத்திலும் குறிப்பிட்டிருக்கிறோம். அதற்கு பல்வேறு விதமான ஆதாரங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தி மொழியை எந்த வகையிலும் திணிப்பது என்ற ஒரு முயற்சி, புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற கல்வி நிலையை பின்னோக்கி இழுத்துச் செல்வது, அது பல வகையிலும் நம்முடைய மாணவர்களுக்கு உறுதுணையாக உதவியாக இருக்காது என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கை வகுத்திருக்கிறது. கல்வி என்பது அரசியல் சட்டத்தினுடைய பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் என்பதில் இருக்கிற காரணத்தால் நமக்கென்று கொள்கைகளை உருவாக்கிக் கொள்கிற உரிமை உண்டு. ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இயற்ற வேண்டும். ஆனால் கொள்கை என்பது மாநிலங்கள் தங்களுடைய சட்டமன்றத்திலும் அல்லது அரசாங்கம் தன்னுடைய எல்லையில், மாநிலங்கள் தன்னுடைய அந்த அரசாங்கத்திற்கு உட்பட்டும் ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டும் வைத்துக் கொள்ளும். அதனால்தான் இந்த என்டிஏ மன்னிக்கவும் அந்த NEP என்று சொல்கிற புதிய கல்விக் கொள்கை என்பது, தேசிய கல்விக் கொள்கை என்பது நாடாளுமன்றத்திற்கு வராததற்கான காரணம் அது ஒரு கொள்கை. நாடாளுமன்றத்தினுடைய அனுமதியை, அது ஆமோதிப்பை பெற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் கொள்கை அளவிலும் நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பாரதிய ஜனதா பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாடு முழுமையாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய முழு முதல் குற்றச்சாட்டு. இதை அவர்கள் மறுக்கவே முடியாது. இப்போது அண்மையிலே மதுரைக்கு வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு பட்னாவிஸ் அவர்கள் பேசுகிற போது, நீங்கள் பாரதிய ஜனதாவை வெற்றி பெற செய்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்று சொன்னதை பிளாக்மெயில் என்கிறார்கள். நான் அப்படி கூட பார்க்கவில்லை. தன்னுடைய அதிகார எல்லையை மீறி அவர் பேசியிருக்கிறார். அவருடைய கையில் எதுவும் கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதிப்பது என்பது ஒன்றிய அரசு, குறிப்பாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை, அர்பன் டெவலப்மெண்ட், அந்த அமைச்சரவை தான் அதை செய்ய வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு DPR என்று சொல்லுகிற டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பி மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்பதற்கு முழு விளக்கங்களையும் தெளிவாக தந்திருந்தும் சில பல காரணங்களை காட்டி அதை நிராகரித்திருக்கிறார்கள்.